எபிசோட் 161. அந்த பெண் தாட்சாயினியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மனதுக்குள் எழுந்துவிட்டது. ஒருவித தவிப்போடு வேக வேகமாக சென்று ஸ்கிரீனை விலக்கிவிட்டு பார்த்தார். அங்கே நின்று கொண்டிருந்த பெண் திடுக்கிட்டு திரும்பினாள். அவர் எதிர்பார்த்தது போலவே தாட்சாயினி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் கடுமையான முகப்பாவத்தோடு அவளை பார்த்து, இப்ப எதை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கிண்டலாக கேட்டார். சாரி, என்னோட ஹேண்ட்பேக்கை மறந்து விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் என்றாள். இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க இங்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றீங்க. ஆனா நீங்க வேற ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்தீங்க என்று வேண்டுமென்றே அவளை வம்பிழுக்க நினைத்தார். அவள் சட்டென அதிர்ச்சி அடைந்து கண்களை அகலமாக விரித்து ஜார்ஜை பார்த்து முறைத்தாள். அதை உணர்ந்த ஜார்ஜ், ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க எங்க இருந்து வரீங்க என்றார். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டாள். ஜார்ஜின் மனதுக்குள் ஏதோ ஒன்று தவறாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் அவரால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ளும் மனநிலையிலும் அப்போது அவர் இருக்கவில்லை. அவருடைய சிந்தனை முழுவதும் தாட்சாயினியின் மீதுதான் இருந்தது. தாட்சாயினி அங்கிருந்து மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த ஜார்ஜ் அதன் பிறகு லேபை பூட்டிவிட்டு வீடு திரும்பினார். தாட்சாயினியை பற்றிய சிந்தனை அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவரால் தாட்சாயினியை பற்றி யோசிக்காமல் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை. எப்போதுமே அவளை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தார். காலங்கள் மீண்டும் உருண்டோடியது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்து விட்டது. அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஜார்ஜ் கடைவீதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே ஓரிடத்தில் கூட்டம் கூடியிருந்தது. ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட ஜார்ஜ் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே தாட்சாயினி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார். தாட்சாயினி யாரோ ஒருவரின் சட்டையை பிடித்துக்கொண்டு காட்டுத்தனமாக கத்திக் கொண்டிருந்தாள். ஹேய் இடியட், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இப்படி பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மரியாதையா எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு பதில் சொல்லாம இங்கிருந்து உன்னால போக முடியாது என்று அந்த நபரை பார்த்து கத்தினாள். பதிலுக்கு அந்த நபர், எதுக்கு மேடம் தேவையில்லாம கத்துறீங்க? நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு பேருக்கு முன்னால் இப்படி கத்தி அசிங்கப்படுத்துறீங்க? நான் என்ன வேணுனேவா உங்க வண்டி மேல மோதினேன்? ஏதோ தெரியாம வந்து மோதிட்டேன், அதுக்காக இந்த பேச்சு பேசணுமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் என்று சொல்ல தாட்சாயினியின் கோபம் அதிகரித்து விட்டது. என்னது, பணம் கொடுக்குறியா? பணம் கொடுத்து எல்லாத்தையும் உன்னால சரி பண்ணிட முடியுமா? சில விஷயங்களை பணத்து மூலமா சரி பண்ண முடியாது. பணம் இருக்குங்கிற திமிர்ல என்ன வேணாலும் பேசுவியா? ஒழுங்கா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று கத்திக் கொண்டிருக்க ப்ரொஃபசர் ஜார்ஜ் அவள் அருகில் சென்று, தாட்சாயினி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றார். ஜார்ஜின் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த தாட்சாயினி சட்டென அந்த நபரின் காலரில் இருந்து தனது கையை சட்டென விலக்கிக் கொண்டாள். என்ன ஆச்சுன்னு சொல்லு தாட்சாயினி, எதுக்காக இந்த ஆள் கூட நடுரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்க என்றார் ஜார்ஜ். அது வந்து என்று அவள் எதையோ சொல்ல தயங்கி கொண்டிருக்க அவளிடம் திட்டு வாங்கி கொண்டிருந்த நபர் ஜார்ஜிடம், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க சார், நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், அப்போ எதிரில் இவங்க வண்டியில வந்துட்டு இருந்தாங்க, எதிர்பாராத விதமா 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதிக்கிட்டோம், 2 பேரோட வண்டியுமே கீழே சாஞ்சிருச்சு, அவங்க வண்டி பின்னாடி வச்சிருந்த பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துடுறேன்னு சொல்லியும் இந்த அம்மா புரிஞ்சுக்காம என்ன இத்தனை பேர் முன்னால வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு என்றான் அவன். ஜார்ஜ் உடனே அந்த நபரை புளிச்சென அறைந்து விட்டு, அம்மா அது இதுன்னு பேசின, அவ்வளோதான், ஜாக்கிரதை என்று எச்சரித்து விட்டு உடனே தாட்சாயினியின் பக்கம் திரும்பினார். அதை உணர்ந்த தாட்சாயினி, அவன் பாதி தான் சொல்றான், அவன் என்னோட பாக்ஸை கீழே தள்ளி விட்டது உண்மைதான், ஆனா அதே பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? நான் வாரம் பிளட் டொனேஷனுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கேம்ப் நடத்துவேன். மக்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்துட்டு போவாங்க. சிலர் ரேர் டைப் பிளட் கூட டொனேட் பண்ணிட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போய் நம்ம காலேஜ் லைப்ரரியில சேகரிச்சு வைப்பேன். இதுதான் என்னோட வழக்கம். இன்னைக்கும் அதே மாதிரி
கேம்ப் மூலமா ரொம்ப ரேர் டைப் பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆள் எதிரில் வந்து என் மேலே மோதிட்டான். கீழே விழுந்ததுனால பிளட் பாட்டில் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ரத்தம் எல்லாமே வீணாயிடுச்சு. இந்த இழப்பை காசு கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சார் என்றாள். தாட்சாயினியின் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்ட ஜார்ஜுக்கு அவள் மீது இருந்த பிரியம் மேலும் அதிகரித்து விட்டது. அதுவரை அவள் அழகை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்த ஜார்ஜ் உதவி செய்யும் அன்பான அவளுடைய மனதையும் ரசிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த நிமிடத்திலிருந்து தாட்சாயினியை தனது காதலியாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார். அப்போது அந்த நபர், சார் பதில் சொல்லுங்க சார், இதுல என்னோட தப்பு என்ன? இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்க ஜார்ஜ் தனது பதிலை சொல்ல ஆரம்பித்தார். சரி, நீங்க கிளம்புங்க, இனிமே இதே மாதிரி எங்கேயும் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க என்று சொல்ல அந்த நபர் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஆனால் தாட்சாயினியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவனை போக விட்டுருக்கவே கூடாது என்றாள். அப்படி இல்ல தாட்சாயினி, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வண்டி கீழே விழுந்திருக்க கூடாதுதான், ஆனா விழுந்துடுச்சு. கண்ணாடி பாட்டிலும் உடஞ்சிடுச்சு, ஆனா அது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி பேசி சண்டை போடுறதுனால என்ன நடந்துடும்னு நினைக்கிற? போனது போனதுதான். சண்டை போட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அவனை விடு. அவனுக்கு போதுமான தண்டனை ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இத்தனை பேர் முன்னாலே அசிங்கப்பட்டான்ல, இனி யாரையுமே மோத மாட்டான். கேர்ஃபுல்லா தான் போவான். அடுத்த வாரம் மறுபடியும் பிளட் கலெக்ட் பண்ணிக்கலாம், சரியா என்றார் ஜார்ஜ். அவள் சரி என்று சம்மதித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். ஜார்ஜுக்கு தாட்சாயினியின் மீது இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டார். அவர் பலமுறை தாட்சாயினியிடம் இதை பற்றி எடுத்து சொல்ல முயற்சித்தார். ஆனால் அவள் அவரை கண்டு கொள்வதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறை தனது காதலை வெளிப்படுத்த வரும்போதெல்லாம் அவரை நிராகரித்து கொண்டே இருந்தாள். ஜார்ஜ் இதனால் மிகவும் மனமுடைந்து போனார். அப்போதுதான் ஒரு முறை ஜார்ஜ் லேபை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பொறுமையாக நடந்து வந்து கொண்டிருந்த போது லேபுக்கு எதிரில் தாட்சாயினி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சட்டென அருகில் இருந்த ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டார். இவ இங்க என்ன பண்றா என்று நினைத்து கொண்டே மறைந்திருந்து அவளை பார்த்தார். தாட்சாயினி லேப் வாசலில் நின்று ஒருவித பதட்டத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னை யாராவது பார்க்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தது. பிறகு அவள் பொறுமையாக கதவை திறந்து கொண்டு லேபுக்குள் சென்று விட்டாள். ஜார்ஜ் மிகவும் மெதுவாக நடந்து வந்து சத்தமின்றி கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தார். ஸ்கிரீனுக்கு பின்னால் சித்ராவின் நிழல் தெரிந்தது. இந்த முறை அவர் மிகவும் பொறுமையாக அந்த இடத்தை நெருங்கினார். ஸ்கிரீனை சத்தமின்றி லேசாக விலக்கி உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்த்தார். அங்கே நடப்பதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் கண்ட காட்சியை அவராலேயே நம்ப முடியவில்லை. முதலில் தாட்சாயினி 2 பாட்டில் ரத்தத்தை எடுத்து தனது ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டாள். மூன்றாவதாக ஒரு பாட்டிலை எடுத்து அதன் மூடியை திறந்து மடமடவென அதிலிருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்து விட்டாள். அதை கண்ட ப்ரொஃபசர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். தொடரும். எபிசோட் 162. ஸ்கிரீனை சத்தமின்றி லேசாக விலக்கி உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்த்தார் ஜார்ஜ். அங்கே நடப்பதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் கண்ட காட்சியை அவராலேயே நம்ப முடியவில்லை. முதலில் தாட்சாயினி 2 பாட்டில் ரத்தத்தை எடுத்து தனது ஹேண்ட்பேக்கில் ரகசியமாக ஒளித்து வைத்து கொண்டாள். மூன்றாவதாக ஒரு பாட்டிலை எடுத்து அதன் மூடியை திறந்து மடமடவென அதிலிருந்த ரத்தத்தை அங்கேயே குடிக்க ஆரம்பித்து விட்டாள். அதை கண்ட ப்ரொஃபசர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். தாட்சாயினி முழு பாட்டிலையும் குடித்துவிட்டு அதை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு எழுந்தாள். அங்கிருந்து செல்லலாம் என்று திரையை விலக்கி கொண்டு வெளியே வந்தபோது ப்ரொஃபசர் தனக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டு நடுங்கிவிட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தான் செய்த செயலை ப்ரொஃபசர் பார்த்திருப்பாரா இல்லையா என்று கூட அவளால் யூகிக்க முடியவில்லை. வாய் குளறியபடி, நீங்க எப்ப சார் வந்தீங்க என்று கேட்க, 2 பாட்டில் ரத்தத்தை எடுத்து ஹேண்ட்பேக்ல வைக்கும் போதே வந்துட்டேன் என்று அவளை முறைத்து பார்த்தபடி கோபமாக பதிலளித்தார். அவர் சொன்ன பதிலை கேட்டவுடன் தாட்சாயினியும் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவர் தாட்சாயினியை பார்த்து முறைத்தபடி அவளை நெருங்கினார்.
தாட்சாயினி பயத்தில் தனது அடிகளை பின்னோக்கி நகர்த்தி கொண்டே இருந்தாள். உண்மையை சொல்லு, நீ யாரு? இந்த காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்க? நான் பாராநார்மல் சயின்டிஸ்ட். என்ன உன்னால அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியாது என்று கம்பீரமான குரலில் கேட்டார் ஜார்ஜ். அவள் பயந்தபடி 2 அடிகள் பின்வாங்கினாள். ஜார்ஜ் அவளை நோக்கி நடந்தபடி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது. நீ யாரு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்திலே எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். அதனாலதான் இதையெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டேன். சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னை யார் அனுப்பி வச்சிருக்காங்க? உன்னோட நோக்கம் என்ன? என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டார் ஜார்ஜ். ஆனாலும் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லலனா நான் இப்பவே போய் உன்னை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உன்னோட பேக்ல 2 பாட்டில் பிளட் இருக்கு. நீ கையும் களவுமா மாட்டிருக்க. இத பத்தி நான் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல என்று கேட்க அவள் கடுமையாக சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அதை கண்ட ப்ரொஃபசர் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். ஆமா, நீ நினைக்கிறது கரெக்டு தான். நான் யாரா? என்னையா யாருன்னு கேக்குற? நான் தான் தாட்சாயினி, ஒரு சூனியக்காரி என்றாள். அதை கேட்டவுடன் ஜார்ஜின் இதயமே நொறுங்கி விட்டது. எது நடக்கக்கூடாது, எந்த பதிலை அவளிடமிருந்து கேட்கக்கூடாது என்று நினைத்தாரோ அந்த வார்த்தைகளை அவளிடமிருந்து கேட்டவுடன் செய்வதறியாது திகைத்து விட்டார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஜார்ஜ் மற்றும் தாட்சாயினி இருவரும் காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தார்கள். இருவருக்கும் எதிரில் காஃபி வைக்கப்பட்டிருந்தாலும் இருவருமே அதை குடிக்காமல் வெறித்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அங்கே ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்து ஜார்ஜ் பேச ஆரம்பித்தார். இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படி அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்க என்றார் ஜார்ஜ். தாட்சாயினி தன்னை பற்றி சொல்லத் தொடங்கினாள். என்னோட சொந்த ஊரு கேரளா. கேரளாவில் கண்ணாடி மேடுன்னு ஒரு அழகான கிராமத்துல தான் நான் பிறந்தேன். எங்க கிராமம் ஒரு மலையடி வாரத்துல தான் இருக்கு. நான் பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. எங்க ஊர்ல பச்சையப்பான்னு ஒரு நம்பூதிரி இருந்தாரு. அவருக்கு ஒரு விதமான ஆசை இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? எங்க ஊர்லயே ஒரு பெரிய கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோவில்ல பழங்காலத்து விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பொக்கிஷம் இருக்கிற மண்டபத்துக்குள்ள யாராலையுமே போக முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் அதுக்குள்ள போனா அங்க நடக்கிற விஷயங்களை எதிர்கொள்ள முடியாம இறந்து போயிடுவான். அமானுஷ்ய சக்தியால உள்ள நுழையவே முடியாது. அதனால பச்சையப்ப ஒரு ஐடியா பண்ணாரு. ஒரு சூனியக்காரிய கட்டுப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணி மந்திரங்களை ஜெபிச்சு அவ மூலமா ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சாரு. அந்த ஆண் குழந்தை மனிதனா பிறந்தாலும் அதுக்கு சூனியக்காரியோட பவரும் இருக்கும். அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமா அழிக்க முடியாது. அந்த குழந்தையால சுலபமா கோவிலுக்குள்ள கூட போயிட முடியும். அந்த குழந்தைய வச்சு அந்த பாரம்பரிய பொக்கிஷத்தை அபகரிக்கலான்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக அவர் ஒரு சூனியக்காரியை தேடி கண்டுபிடிக்க நினைச்சாரு. அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள்ல எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில சூனியக்காரிகள் அலைவாங்க. அதனால அந்த மாதிரி நாட்கள்ல மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அப்படிதான் ஒரு பௌர்ணமி ராத்திரியில அந்த நம்பூதிரி காட்டுக்குள்ள போனாரு. நடுராத்திரி 12 மணிக்கு காட்டுக்குள்ள நடந்து போகும்போது எதிரில் ஒரு சூனியக்காரிய பார்த்தாரு. அவ ரொம்பவே அழகா இருந்தா. அவ தன்னோட அழகை காமிச்சு அவரை மயக்கி வேட்டையாட நினைச்சா. நம்பூதிரியும் அவ அழகுக்கு மயங்குற மாதிரி நடிச்சு அவ பக்கத்துல போய் அவ அசந்த நேரத்துல அவ மேல ஒரு பொடியை தூவினாரு. அவ கொஞ்ச நேரத்திலேயே அந்த நம்பூதிரியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா. அவளை தன்னோட வீட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டாரு. அவரோட வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆத்தங்கரையில தான் இருந்துச்சு. பொதுவா அங்க யாருமே போக மாட்டாங்க. அதனால அந்த சூனியக்காரிய அவரால் சுலபமா தன்னோட வீட்டுல மறைச்சு வைக்க முடிஞ்சது. 2 வாரம் அவளை கட்டி போட்டு தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் பச்சையப்பா அந்த சூனியக்காரியோட ஒண்ணு சேர்ந்தாரு. அவளும் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவர் பேச்சுக்கெல்லாம் சம்மதிச்சா. நாட்கள் போக போக அந்த சூனியக்காரி கர்ப்பமானா. அது தெரிஞ்ச உடனே அந்த நம்பூதிரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த டைம்ல தான் மக்களுக்கு அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் அவர் வீட்டுக்கு வந்து விசாரிக்கும் போது
ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆனா 10வது மாசத்துல அந்த சூனியக்காரிக்கு பிரசவ வலி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்ப அந்த கிராமத்து மக்களுக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்கிற நிலைமையில இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா திரண்டு அவர் வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு ராத்திரி நேரம். மக்கள் வரதுக்குள்ள நம்பூதிரி ஒரு ஐடியா பண்ணாரு. இன்னும் ஒரு சில நிமிஷத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியிற நேரத்துல வீட்டை சுத்தி தீ வச்சிட்டாரு. குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு பின்பக்கத்து கதவு வழியா தப்பிச்சு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சில நிமிஷத்துல குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா பெரிய மாற்றம் என்னன்னா, அவருக்கு பெண் குழந்தை பிறந்துடுச்சு. அதை பார்த்து அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அதுக்குள்ள ஊர் மக்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அதை அப்படியே விட்டுட்டு அவர் மட்டும் பின்பக்கத்து கதவு வழியா காடுக்குள்ள நுழைஞ்சு தப்பிச்சு போயிட்டாரு. தொடரும். எபிசோட் 163. அப்போ வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம் வரதை கேட்டுட்டு ஊர்க்காரர் ஒருத்தர் மட்டும் ரிஸ்க் எடுத்து உள்ள வந்து பார்த்தாரு. அங்க ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு. அந்த சூனியக்காரி அது பக்கத்துல செத்து போய் கிடந்தா. அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில வந்தாரு. நம்பூதிரி செஞ்ச தப்புக்கு இந்த குழந்தைய பழிவாங்கிட வேண்டான்னு சொல்லிட்டு இதை நாம வளர்க்கலான்னு சொன்னாரு. ஆனா மக்கள் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. இந்த குழந்தைய வளர்க்கணும்னா இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால அவர் வேற வழி இல்லாம அந்த குழந்தைய தூக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாரு. அந்த குழந்தைக்கு தாட்சாயினின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற யாரும் இல்ல, நான் தான் என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ப்ரொஃபசர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அது அந்த குழந்தை நீதானா என்று வியப்போடு கேட்டார். ஆமா, நான் தான் அந்த குழந்தை. மனிதனுக்கும் சூனியக்காரிக்கும் பிறந்த குழந்தை, தாட்சாயினி என்றாள். அப்படின்னா நீ ஒரு சூனியக்காரியா என்று கேட்க, சின்ன வயசுல நானும் மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலா தான் இருந்தேன். ஆனா 16 வயசு ஆகும்போது தான் எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ரத்தத்தோட ஸ்மெல் பிடிக்க ஆரம்பிச்சது. என்னால என்னைய கட்டுப்படுத்திக்கவே முடியல. மனிதர்கள் எல்லாருமே என்னோட இரையா தெரிஞ்சாங்க. அவங்கள வேட்டையாடி அவங்க ரத்தத்தை குடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். அதனால நான் பலவீனமாகி திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அப்போ நான் பெட்ல தனியா இருக்கும்போது அங்க லேப்ல வச்சிருந்த ரத்தத்தை நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அதை குடிச்ச உடனே ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். எனக்கு மனுஷங்களை வேட்டையாட கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதே நேரம் ரத்தம் குடிக்காமலும் என்னால் இருக்க முடியல. அதனால தந்திரமா பிளட் டொனேஷன் பண்ற லேப்ல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கிருந்து எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ரத்தத்தை திருடி குடிச்சிடுவேன். கடைசி வரைக்கும் இதுதான் என்னோட இளமையையும் பசியையும் தீர்த்துக்கிறதுக்கான ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னோட அடையாளத்தை மறைச்சு மக்கள் மத்தியில வாழணும்னா நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். என்னோட அப்பா கிட்ட என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட சொன்னேன். அவரும் சேர்த்து விட்டாரு. நல்லா படித்தேன். அதன் விளைவாதான் இப்போ மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் ரத்தத்தை குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த லேபுக்குள்ள வந்து ரத்தத்தை குடிச்சுப்பேன். என்னால் யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, வாரம் வாரம் பிளட் டொனேஷனுக்காக கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். என்னால் ரத்தம் குடிக்காம வாழ முடியாது. அதே நேரம் மனிதர்கள் கொடூரமாக சாகடிக்கவும் முடியாது. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அப்பப்போ லேப்ல எதையாவது மறைச்சு வச்சுட்டு போகிற மாதிரி அதை எடுக்கிற சாக்கில் தனியாக வந்து என்னோட தாகத்தை தீர்த்துக்குவேன். அதுவும் தினமும் கிடையாது. அமாவாசை நாள்லையும் பௌர்ணமி நாள்லையும் தான் எனக்கு ரத்தம் தேவைப்படும். என் உடம்புல பாதி சூனியக்காரி, பாதி மனுஷன். நீங்க என்னை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க என்னை நெருங்கி வர வர நான் விலகி போறதுக்கு இதுதான் காரணம். என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா நான் ஒரு முழு மனுஷனே கிடையாது. மனுஷன் பாதியும் சூனியக்காரி பாதியும் கலந்த கலவையா தான் இருக்கேன். எனக்கும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் தான் ஆசை. குடும்பம் குழந்தைன்னு வாழணும்னு தான் ஆசை. ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனையோட என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியே யாரையாச்சும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிறக்கிற குழந்தைய என்ன மாதிரியே இருந்துட்டா. அதனால்தான் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள். அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தது. தன்னை மீறி கண்ணீர் வழிந்து ஓடியது. ஜார்ஜ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். தாட்சாயினி கண்ணீரை துடைத்து கொண்டு, ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க என்றாள். அப்போதும் ஜார்ஜிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அப்போ நான் இங்கிருந்து போகட்டுமா என்றாள்.
அப்போதும் பதில் இல்லை. அவர் ஒரே இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு பிடிக்கலனா நான் வேணும்னா இந்த காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டுமா என்றாள். அப்போதும் அவன் அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தான். ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க ஜார்ஜ். ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்ல ஜார்ஜ் தனது மௌனத்தை உடைத்தெறிந்து விட்டு பேச ஆரம்பித்தான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு நான் எப்படி நம்புறது? நீ ஒரு சூனியக்காரின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுனால நம்பூதிரி அது இதுன்னு ஏதோ சொல்லி என்னை ஏமாத்த பாக்குற என்றார். இல்ல இல்ல, நான் சொன்னது எதுவுமே பொய் இல்ல. ப்ளீஸ் என்னை நம்புங்க என்றாள். நான் உன்னை நம்பணும்னா நீ என் கூட கோவிலுக்கு வரணும். நீ சொல்ற கதை உண்மையா இருந்தா உன்னால கோவிலுக்குள்ள வர முடியும். ஒருவேளை நீ சொல்ற கதை பொய்யா இருந்தா கண்டிப்பா உன்னால கோவிலுக்குள்ள வர முடியாது. வா, வந்து எனக்கு நிரூபிச்சு காட்டு ஆ என்றார். தாட்சாயினி கண்களை துடைத்துக் கொண்டு, சரி நான் தயார். ஒருவேளை நானும் உங்க கூட கோவிலுக்குள்ள வந்துட்டா அப்ப நீங்க என்ன நம்புவீங்க தானே? எனக்கு அது போதும் ஆ என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக எழுந்து நின்றாள். ஜார்ஜ் அவள் கையை பிடித்துக்கொண்டு அவளை அங்கிருந்து ஒரு கோவிலை நோக்கி அழைத்து சென்றான். தெருமுனையில் ஒரு கோவில் ஒன்று இருந்தது. அதில் கம்பீரமான அம்மன் சிலை ஒன்று இருந்தது. கோவில் கதவு திறந்துதான் இருந்தது. அந்த கோவிலுக்குள் யாருமே இருக்கவில்லை. என்ன அங்கே நின்னுட்ட? ஆ உள்ளவா என்று அழைத்து கொண்டே ஜார்ஜ் உள்ளே சென்றார். அவரை பின்தொடர்ந்து தாட்சாயினியும் கோவிலுக்குள் சென்றாள். கண்ண மூடி சாமி கும்பிடு என்று அதட்டும் துணியில் சொல்ல அவள் சட்டென கண்களை மூடி கைகளை கூப்பி கடவுளை வணங்கினாள். அப்போது ஏதோ ஒன்றை உணர்ந்து கண்களை திறந்து பார்த்தபோது ஜார்ஜ் அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து அவள் கழுத்தில் கட்டி கொண்டிருந்தான். அதை கண்டவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. வாய் குளறியது. அதன் பிறகு அம்மன் நெற்றியில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவளது நெற்றியில் வைத்து விட்டான். இது நீங்க, நான் இவ்வளோ நேரம் என்று தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் அவர் ஐ லவ் யூ என்றார். அதை கேட்டவுடன் தாட்சாயினி சட்டென நெகிழ்ச்சியோடு அவர் காலில் விழுந்து வணங்கினாள். ஜார்ஜ் அவளை தூக்கி நிறுத்தினார். எதுக்கு இப்ப அலற? இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. நீ நினைச்சா யார வேணாலும் வேட்டையாடி சாப்பிட முடியும், ஆமா தானே? ஆனா மனுஷங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசே போதும். கடைசி வரைக்கும் என்னால உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு பேராநார்மல் சயின்டிஸ்ட். அதனால உன்கிட்ட எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட உன்னால என்னை கொல்லவே முடியாது தாட்சாயினி. நீ பாதி மனுஷன் பாதி சூனியக்காரி. ஆனா நான் முழு மனுஷன். நமக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா ஒரு மனுஷனாதான் இருக்கும். அதை நினைச்சு நீ கவலையே பட வேணாம் என்றார். அவள் 2 கைகளையும் கூப்பி வணங்கி அவருக்கு நன்றி தெரிவித்தாள். அவர்கள் இருவரும் கோவிலை விட்டு வெளியே வந்த மறுகணமே ஒரு ஆந்தை வேகமாக பறந்து வந்து கண்மூடித்தனமாக கோவில் சுவற்றின் மீது மோதி கீழே விழுந்து விட்டது. இருவரும் அந்த அதிர்ச்சியோடு ஆந்தையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆந்தையின் கண்கள் ரத்தம் போல சிவப்பாக இருந்தது. அது தாட்சாயினியை முறைத்து கொண்டே மெல்ல மெல்ல கண்களை மூடிவிட்டது. அதன் பார்வை இருவரையும் கொலை நடுங்க வைத்தது. அது கண்களை மூடியவுடன் ஜார்ஜும் தாட்சாயினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போதுதான் இருவரும் தங்களது கையை ஒருவருக்கொருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். சட்டென தாட்சாயினி சுதாரித்து கொண்டு தனது கையை விடுவித்துக் கொண்டாள். ஆனால் ஜார்ஜ் விடாமல் அவள் கையை வலுக்கட்டாயமாக இறுக்கி பிடித்துக்கொண்டு சாலையில் நடக்க ஆரம்பித்தார். தொடரும். எபிசோட் 164. புரொஃபசர் செம்பியன் தாட்சாயினியை பற்றிய கதை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். ஜார்ஜ் தாட்சாயினியை திருமணம் செய்து கொண்டு கோவிலை விட்டு வெளியில் வந்தார். அப்போது எங்கிருந்தோ ஒரு ஆந்தை பறந்து வந்து கோவில் சுவற்றின் மீது மோதி கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதன் பிறகு சில வினாடிகள் கழித்துதான் இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். அப்போதுதான் பதட்டத்தில் தங்களை மறந்து இருவரும் கையை கோர்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். தாட்சாயினி சட்டென ஜார்ஜின் கையை உதறிவிட்டு தனது கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். ஆனால் ஜார்ஜ் வலுக்கட்டாயமாக அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். தாட்சாயினியும் ஜார்ஜோடு இணைந்து நடக்க ஆரம்பித்தாள்.
ஆங்காங்கே சிலர் மட்டும் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பறந்து விரிந்த சாலையில் இருவரும் கைகளை கோர்த்தவாறு நடந்து கொண்டே இருந்தார்கள். இதமான தென்றல் காற்று இருவரையும் வருடிக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் வானம் மெதுவாக இருட்டத் தொடங்கியிருந்தது. இதமான குளிர்ந்த காற்றுக்கு நடுவே இருவரும் கையை கோர்த்து கொண்டு மெய்மறந்து நடந்து கொண்டிருந்தார்கள். வெகு தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் ஒரு வழியாக ஜார்ஜின் வீட்டை அடைந்து விட்டார்கள். ஜார்ஜ் ஒரு பெண்ணோடு தனது வீட்டிற்குள் நுழைவதை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வினோதமாக பார்த்தார்கள். இருவரையும் பார்த்து அவர்களுக்குள் ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஜார்ஜ் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் தாட்சாயினியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். இரவு உணவு தயாரித்து அவளுக்கு பரிமாறினார். ஜார்ஜின் அன்பை கண்டு தாட்சாயினி மிகவும் நெகிழ்ந்து போய்விட்டாள். இரவு நேரம் வந்துவிட்டது. தாட்சாயினி மொட்டை மாடியில் நின்று நிலவை ரசித்தவாறே ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். நிலவை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஜார்ஜ் மொட்டை மாடிக்கு வந்து அவளுக்கு அருகில் நின்றார். அவளது தொய்வான முகத்தை கவனித்த ஜார்ஜ், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படுறியா தாட்சாயினி என்றார். அவள் மெதுவாக ஜார்ஜை திரும்பி பார்த்து, இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. நான் அதை பத்தி யோசிக்கல ஜார்ஜ், வேற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள். என்ன சொல்ற தாட்சாயினி, உங்க அப்பா இப்போ உயிரோடு இல்லையா? அப்படின்னா நீ இவ்வளோ நாள் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கியா என்றார். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். வேற என்ன முடியும் ஜார்ஜ், என்னோட வாழ்க்கையே அதானே, எனக்கு பழகி போச்சு. சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்க கூட என்னை சுத்தி யாருமே கிடையாது. இன்னைக்குதான் என் வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு ஒருத்தர் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன். இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு தெரியுமா என்று கண் கலங்கினாள். சரி, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. உனக்கு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா எல்லாமாவும் இனிமே நான் தான் இருக்க போறேன், சரியா என்று அன்போடு கூறினான். ஆனால் அப்போதும் அவளது முகத்தின் வெளிப்பாடு மாறவே இல்லை. ஹே தாட்சாயினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னும் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? கம் ஆன், cheer up. என்னதான் பிரச்சனை உனக்கு என்றார். அவள் ஜார்ஜின் கண்களை ஆழமாக பார்த்தபடி, உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? என்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே? என்னோட கதையை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு தோணுது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. நான் உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வந்த வழியாவே போயிடுறேன் என்றாள். அதை கேட்டவுடன் ஜார்ஜின் முகம் மாறிவிட்டது. அவன் சட்டென கோவத்தோடு திரும்பி மொட்டை மாடியின் மறுமுனைக்கு சென்று விட்டான். தாட்சாயினி அவனிடம் சென்று, நான் ஏதாவது தப்பா கேட்டனா என்றாள். எஸ், அப்படின்னா நான் அவசரப்பட்டு உன்னோட அழகுல மயங்கிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றியா என்று கோவத்தோடு கேட்க, இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல என்று சொல்லி முடிப்பதற்குள், நீ ரொம்ப அழகா இருக்கிறது உண்மைதான். ஆனா உன் உடம்ப விட உன்னோட மனசு ரொம்ப அழகு. நான் அதை பார்த்துதான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். உன்னை நான் இன்னைக்கு லவ் பண்ண ஆரம்பிக்கல. உன்னை இன்னைக்கு முதல் முறையா லேப்ல பார்த்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்தே உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில நீ தான் என் மனைவிங்கிறது நான் இன்னைக்கு முடிவு பண்ண விஷயம் இல்ல. உன்னை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ இதுக்கு சம்மதிக்கலனா கூட உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு தான் நான் யோசிப்பேனே தவிர உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் உன் கண்ணில் பார்த்தேன். அதனாலதான் உன்னை பத்தின எல்லா உண்மையையும் என்னை நம்பி நீ சொன்ன. அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா? இனி இது மாதிரி எப்பவும் என் முன்னாடி பேசவே கூடாது, ஓகேவா என்றார் ஜார்ஜ். ஜார்ஜ் இப்படி சொன்னவுடன் தாட்சாயினியின் கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது. அவள் மிகுந்த காதலோடு ஜார்ஜை தழுவிக்கொண்டாள். சில வினாடிகளுக்கு பிறகு அவள் ஏதோ ஞாபகத்துக்கு வந்தவளைப் போல, உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க நம்ம 2 பேரையும் ஏத்துக்குவாங்களா என்றார். அப்படிலாம் யாராவது இருந்தா தானே ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் யாருமே கிடையாது தாட்சாயினி என்றார். அதை கேட்ட தாட்சாயினி அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவள் இதை ஜார்ஜிடமிருந்து சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. என்ன என்ன சொல்றீங்க ஜார்ஜ்? உங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு என்றாள்.
எனக்கு எங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது தாட்சாயினி. நான் பிறந்த உடனே அவங்க என்ன ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு வெளியில போட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். எனக்கு இந்த பேர் கூட அவங்க தான் வச்சாங்க. அவங்க தான் என்னை படிக்கவும் வச்சாங்க. கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே கண்டிஷன்ல தான் இருக்கோம் என்றார். இனிமே அப்படி நினைக்க வேணாம் ஜார்ஜ். உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்க இருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? இனிமே நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம், காலம் முழுக்க என்றாள். இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். மறுநாள் ஜார்ஜ் டேபிளில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார். அதை கவனித்த தாட்சாயினி, என்ன எழுதுறீங்க ஜார்ஜ்? நான் வந்தது கூட தெரியாம அவ்வளோ சுவாரஸ்யமா அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கீங்க என்றாள். நம்மளை பத்தி தான், நம்ம 2 பேரோட காதலை பத்தி தான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். நம்ம காதல் கதை ஒரு முடிவில்லாத காவியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை ஒரு புத்தகமா எழுதி வெளியிட போறேன் என்றார். நாட்கள் நகர்ந்தன. இருவரும் திருமண வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கல்லூரியை பொறுத்தவரை இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்படியே 3 மாதங்கள் கடந்து விட்டது. அப்போதுதான் அவர்களின் சந்தோஷமான வாழ்க்கைக்கு திருஷ்டி புள்ளி வைப்பது போல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ஜார்ஜ் கல்லூரிக்கு சென்று இருந்தபோது கல்லூரியே மிகவும் பரபரப்பாக இருந்தது. முதலில் ஜார்ஜுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகு அவர் லேபுக்கு சென்றார். அங்கே லேபின் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. திடீரென லேபுக்குள் கூட்டம் கூடியிருந்ததைக் கண்டு ஜார்ஜ் குழம்பி விட்டார். ஏன் அங்கு கூட்டம் கூடியிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே லேபுக்குள் நுழைந்தார். அங்கே பிரின்சிபால் உட்பட பல ப்ரொஃபசர்களும் போலீஸும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜார்ஜை பார்த்தவுடன் போலீசிடம், இவர்தான் மிஸ்டர் ஜார்ஜ், இந்த லேபுக்கு இவர்தான் இன்சார்ஜ் என்றார். வாங்க மிஸ்டர் ஜார்ஜ், இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா என்றார் போலீஸ். ஜார்ஜ் ஸ்கிரீனை விலக்கி கொண்டு உள்ளே பார்த்தபோது அங்கே ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாள். அதை கண்டவுடன் ஜார்ஜ் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அந்த பெண்ணின் உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வழிந்திருக்கவில்லை. கழுத்தில் மட்டும் 2 பற்களின் அடையாளங்கள் ஆழமாக பதிந்திருந்தது. யாரோ கழுத்தை கடித்து அவள் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தது போல் இருந்தது. தொடரும்.